ஹாய். ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோச் முத்து. அவர் ஒரு அமேசிங்கான பர்சன். நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஹெல்த் ரீதியான இம்பாக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வெல்னஸ் கோச். அது மட்டும் இல்லாம 8 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேற லெவல் நிறைய பின் லெவல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அவரோட இண்டஸ்ட்ரியில. அது போக அவருக்கு 17 இயர்ஸ் ஐடி பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணி நிறைய ஹெல்த் கோச்சஸை வந்து கிரியேட் பண்றாரு. நிறைய மக்கள்கிட்ட அந்த இம்பாக்ட் எப்படி அந்த கோச்சஸ் மூலயமா அவரும் அவருடைய கோச்சஸ் மூலயமும், அதாவது அவர் கிரியேட் பண்ற கோச்சஸ் மூலயமும் எப்படி இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஹாய் கோச் முத்து, வெல்கம். Hi. ஹாய்ங்க. Yes. ஓகே. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம், சிறப்பம்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூ ஆர் அ வெரி வெரி ஹை எனர்ஜி பர்சன். அது வந்து லைக் உங்களை பார்க்கும் போதே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை இமீடியட்டா வந்து ஒரு லைட்னிங் மாதிரி வந்து பார்க்க முடியும் உங்ககிட்ட. நீங்க பேசும்போது வந்து இன்னுமே வந்து அது ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுற மாதிரி பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட், இன்க்ளூடிங் மீ. Thank you so much. ஓகேவா? ஸோ எப்படி இந்த ஹை எனர்ஜி வந்து லைக் பேசிக்கலா இது உங்களுடைய நேச்சரா இல்ல நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா? ம். இது வந்து போத்னு தான் நான் சொல்லுவேன். ஐ நெவர் நோ திஸ் வாஸ் மை ஸ்ட்ரென்த். எனக்கு இது ஸ்ட்ரென்த்னு தெரியாது. என்னால ஒரு இடத்துல உட்கார முடியலங்கிறது நான் வந்து நெகட்டிவா தான் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் இன்னும் யாரும் என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு வரும்போதே நான் உட்காந்து கேட்கறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். பொதுவாகவே ஆஃபீஸ்ல சேர்ல உட்காந்து சுத்திட்டே தான் பேசி கேட்கறது. ஏதாவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா சேர்ல ரோலிங் சேர்ல சுத்திட்டே தான் கேட்டுட்டு இருப்பேன். the thing is I cannot sit in a particular place. பட் அது என்னோட பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டர் பீரியட்ல தான் புரிஞ்சுது. மேபி லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். பட் தட் இஸ் ஹவு ஐ பில்ட். பட் அது அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை லெவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் ஒன்ஸ் ஐ இன்வால்வ் இன் சம்திங், அது அந்த இன்ட்ரெஸ்டே என்ன கூட்டிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க 17 இயர்ஸா வந்து லைக், ஸோ இதை கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அமேசிங். ஸோ நீங்க வந்து லைக் ஒரு அந்த ஹை எனர்ஜி அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட பேசிக்கலாவே இருந்திருக்கு. யூ ரெகக்னைஸ்ட் இட் அண்ட் நவ் யூ ஆர் லைக் அதை வேல்யூ பண்ணி அதை வந்து லைக் யூ ஆர் ஆல்சோ giving energy to other people's and changing their lives. And amazing on that, like a big salute towards it. And next பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ல இருந்து ஹெல்த் ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து ஷைன் ஆயிட்டு இருக்கீங்க, மித்தவங்கள ஷைன் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எந்த இடத்துல வந்து லைக் யூ ஸ்டார்டட் டூயிங் திஸ்? ஸோ வாட் லைக் அதாவது ஒரு பர்டிகுலர் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்ல. நான் வந்து ஹெல்த்தை வந்து லைக் நீங்க ஃபர்ஸ்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் யூ வாண்டட் டு கிவ் இட் டு அதர் பர்சன்ஸ். ஸோ எது உங்களை அந்த பொசிஷனுக்கு வந்து தள்ளுச்சு? டு பி ஃப்ராங்க் வந்து என்னன்னா, என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது, டிட்டோரேட் ஆயிட்டு இருந்தது. பட் அதை உணரல. ஐ வாஸ் வெரி கூல் அபவுட் இட். ஐடினா அப்படிதான் இருக்கும். நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். இன்சோமனியா இருந்தது, தூக்கமே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் தட் என்னோட கேரக்டர், என்னோட எனர்ஜி ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா என்னால வந்து யார்கிட்டயும் ரெகுலரா நார்மலா பேச முடியல. நான் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டவங்க கிட்ட ஒரு ஒரு 10 நாளா தூங்காத ஒரு ஆள் எப்படி பதில் சொல்லுவான்? எரிச்சலோடையும் கோபத்தோடையும் என்னோட கேரக்டரே நான் இழந்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து நான் ப்ராப்ளமாவே பார்க்கல. திஸ் இஸ் ஹவ் ஐ பில்ட் அப்படின்னு. லைக் இப்படிதான் இது நடக்கும். கூலா ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டுட்டு, லூசா வந்து ஒரு லோயஸ் போட்டுட்டு, தொப்பி போட்டு ஜாலியா இருந்தேன். ஐ வாஸ் என்ஜாயிங் தட் ஹெல்த் டிட்டோரேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, வென் ஐ பிளே, நான் டிடி விளையாடுவேன் ஆஃபீஸ்ல. பெரிய பிளேயர் இல்லை, பட் வி யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் டேபிள் டென்னிஸ். அங்க விளையாடும் போது என் கேம் அடி வாங்குறதுல ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஐம் நாட் த சேம் ஹெல்தி பர்சன் அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம். நான் மட்டும் தான் அவங்கள பார்த்தேன், அவங்க யாருமே என்ன பார்க்கல. ஸோ அப்போ புரிஞ்சுது. அப்போ பார்க்கும்போது ஐ கேம் டு நோ, ஐ அண்டர்ஸ்டுட், நான் என் வயசுக்கு ஏற்ற தோற்றத்திலே இல்ல. ஒரு 26 வயசு பையன் மாதிரி இல்ல பாக்குறதுக்கு. 40 வயசு ஆள் மாதிரி இருந்தேன். பிகாஸ் சோ பல்கி, சோ டயர்டு. எப்பவுமே முகத்துல பாத்தீங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கும் உடம்புல. இப்ப நீங்க எனர்ஜி சொல்றீங்கல்ல, அப்ப என்னால இங்க இருந்து அங்க போகணும்னு நினைக்கதான் முடியும், எழுந்து போக மாட்டேன். ஒரு லிஃப்ட் கதவை மூடுதுன்னா ஓடி போய் அந்த லிஃப்ட் கதவை தடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா என் பாடி, என் மனசு சொல்றது கேட்காது.
ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் ஐ கேம் டு நோ லைக் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு. ஸோ நானே வழக்கம் போல டெக் சாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்து ஃபிட் ஆகணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஒரு ஒரு 7-8 ப்ரோக்ராம் ட்ரை பண்ணேன், எதுவுமே நல்ல வேலை ஒர்க் அவுட் ஆகல. தென் ஐ ஃபவுண்ட் அவுட் ஐ நீட் அ மென்டர். ஒரு மென்டரோட நீடு வந்து ரொம்ப முக்கியங்கிறத அப்போ புரிஞ்சுட்டு நான் ஃப்ரெண்டு மூலமா என்னோட மென்டரை பார்த்தேன். அண்ட் லக்கிலி அவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு மதர் கேர் கொடுத்தாங்க. கொஞ்சம் வெயிட் லாஸ் நடந்தது, இந்த இன்சோமேனியா அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்தேன். என்னோட டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலர் ஆச்சு. ஆபீஸ் போனாதான் குளிப்பேன்னு இருந்தேன் ஆள் நானு. ரெகுலரா குளிக்க ஆரம்பிச்சேன், ரெகுலரா டைமுக்கு சாப்பிட ஆரம்பிச்சேன், டைமுக்கு தூங்க ஆரம்பிச்சேன். பிகேம் ஏ ஹியூமன் அகைன், ரீபர்த் மாதிரி இருந்தது. அண்ட் ஈவென்ச்சுவலி அதுக்கப்புறம் பார்த்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஐ வாஸ் பிகேம் சோ ஹாப்பி. திருப்பி எனக்கு லைஃப் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் த சேம் திங் வித் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியில் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வெளியே கொண்டு வரணும்னு பார்த்து ஆரம்பிச்சது. அப்போ கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். அவங்களோட சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒருத்தரோட லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த ஹெல்த் மாறும்போது அவங்க லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சு சீரியஸ் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ இது ஏன் நம்ம கத்துக்கிட்டு பண்ணக்கூடாது? அந்த டைம் இருக்கு ஐ வாஸ் ரெஃபரிங் பீப்புள், இந்த இடத்துக்கு வாங்க, இங்க வாங்க, என்னோட மென்டரை பாருங்க. தென் ஐ அண்டர்ஸ்டுட் லைக் திஸ் ரைட் டைம் டு லேர்ன் அபவுட் இட் அப்படின்னு. ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் ஆன் சைடு ஹசல்ஸ். ஏதாவது ஒன்று பண்ணலாம், மீடியால போகணும்னு எனக்கு ஆசை. கொஞ்ச நாள் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டாக் மார்க்கெட்ல கத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேஷன் வேணும் அப்படிங்கறது புரிஞ்சுது. அது இங்க வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ என்னோட ஹெல்த் மாறுச்சு, நானே ஒரு டெஸ்டிமோனி. என் வீட்டில் இருக்கிறவங்க பீப்புளோட ஹெல்த் மாறுது, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்த் மாறுதுன்னு பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் ஐ கேன் லேர்ன் திஸ் அண்ட் ஐ கேன் மேக் திஸ் அஸ் அ ப்ரொஃபஷன். ஒரு நல்ல கோச்சா என்னால மாற முடியும்னு நம்பினேன். அதுக்கு என்னோட மென்டருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். அண்ட் கான்ஸ்டன்ட் லேர்னிங்க்கும் நன்றி சொல்லுவேன். நான் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிற விஷயமும் என்னோட மென்டரோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அமேசிங். அண்ட் ஏன்னா நான் இந்த கான்ஸ்டன்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லும் போது லைக் நீங்க வந்து ஒரு டிராஸ்டிக் லேர்னர் அப்படிங்கறது வந்து நானே பார்த்திருக்கேன். அண்ட் தட் இஸ் ஆல்சோ லைக் ஒன் ஆஃப் த பிக் திங். லைக் பீப்புள் லைக் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லேர்ன். லைக் இந்த லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல ஃபார் கீப் ஷைனிங். பிகாஸ் அந்த கீப் ஷைனிங் அப்படிங்கும் போது லைக் வி ஹாவ் டு கீப் ஆன் லேர்னிங் ஆல்சோ the current things what is going on. அண்ட் யா, அண்ட் இப்போ நீங்க ஒரு ஹெல்த் கோச்சா நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லைஃப்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ட் ஹெல்த்தையும் சேல்ஸையும் நீங்க எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? பிகாஸ் ஹெல்த் லைக் இட்ஸ் லைக் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல. ஸோ ஹெல்த், ஆமா ஆமா, லைக் இட்ஸ் லைக் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் தி செட். லைக் ஹெல்த் வந்து லைக் பீப்புள் யூஸ் டு திங்க் லைக் அது ஒரு ப்ரெஷியஸா வந்து லைக் பார்ப்பாங்க. சேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பிசினஸ் தான் பார்ப்பாங்க. இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணும்போது people has to value the value. So yeah, people has to value அந்த ஹெல்த் அடையறதுக்கு, because they like to spend lot of money to hospital. ஓகே, சோ இதை எப்படி நீங்க அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த மக்களை எப்படி உணர வைப்பீங்க? How you make them to understand? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கொண்டு வருவீங்க? So how you are doing sales on your coaching? இப்போ நீங்க சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அது பை ப்ராடக்ட்ல தான் பார்ப்பேன். சேல்ஸ் வந்து இங்க பை ப்ராடக்ட். அண்ட் சேல்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ பேட் திங். இவென்ச்சுவலி சின்ன வயசுல இருந்து we are selling ourselves ஏதாவது ஒரு வகையில. மிஸ்ஸுக்கு ஸ்கூல்ல மிஸ்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா அடிக்கடி டவுட் கேட்கறது, பக்கத்துல இருக்கணும் போட்டு கொடுக்கறது, தட்ஸ் a form of சேல்ஸ் தான். பசிக்குதுன்னு அழுவுறது சேல்ஸ் தான். you're selling your emotions, you're selling your needs ல, ரைட்டா? as you said, நீங்க வேல்யூ கிரியேட் பண்ணீங்கன்னா you will not look சேல்ஸியா ஃபீல் கொடுக்க மாட்டீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ ரஜினி படம் பார்க்க போறதுக்கு டிக்கெட் ஒரு மேட்டரே கிடையாதுல்ல. ஏன்? வேற ஒருத்தர் படம் பார்க்கணும்னா அந்த காசுக்கு சாப்பிடலாமோ படத்துக்கு போலாமான்னு யோசிக்கிறோம்ல. பட் ரஜினி படம் வந்தா ஏன் யோசிக்க மாட்டோம்? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ படம் வந்தா நம்ம யோசிக்க மாட்டோம்ல. வேல்யூ தே ஹவ் ஜென்ரேட்டட். அப்போ நம்மளோட டைம், என்னோட டைம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குது, உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் கொடுக்குது அப்படிங்கறத புரிய வச்சுட்டாலே சேல்ஸ்ங்கிறது அது ஒரு சாதாரண விஷயமா நடக்கும். இப்போ வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பை கழட்டி விட்டு போறோம்ல, அது மாதிரி சேல்ஸ்ங்கிறது ரொம்ப நார்மலா நடக்கும். அது ஹெல்த் மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் நடக்கும். ஏன் நம்ம ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் நெகோசியேட்டே பண்றது இல்ல?
ஸ்கூலுக்கு குழந்தைங்களை சேர்க்கிறோம். வி நெவர் நெகோஷியேட்ல வித் வித் தி ஃபீஸ் அமௌண்ட் என்னென்ன பேர்லயோ தே டூ தட் ரைட். தே டோன்ட். உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் சேல்ஸ் மாதிரி தெரியறது இல்லையே. ஸோ சேம் திங். எஸ். அண்ட் புரிய வைக்கணும். சரி, நீங்க வந்து வெல்னஸ்க்கு செலவு பண்ணலன்னா இல்னஸ்க்கு செலவு பண்ணுங்கிறத புரிய வைக்கும்போது தே டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் ஸ்பெண்டிங் மணி. உங்க ஆரோக்கியத்துக்கு பணம் செலவு பண்றது மூலமா உங்க நோய்க்கான செலவை நீங்க தடுக்கலாம் அப்படிங்கறத புரிய வச்சிட்டாலே போதும். வலியோட வேதனையோட ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறதுக்கு பதிலா கொஞ்சம் முன்னேற்பாடோட நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே இந்த டாக்டர் விசிட்டையும் ஹாஸ்பிட்டல் விசிட்டையும் தவிர்க்க முடியுங்கிறத புரிய வச்சுட்டாலே மத்ததெல்லாம் தானா நடக்கும். சேல்ஸ் அப்படிங்கிறது ஐ ஹேட் சம் இஷ்யூஸ் முன்னாடி, இது புரியாத வரைக்கும். நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு லைஃப்ல உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன், என்ன வேல்யூ நான் கொடுக்க போறேங்கிறத என்னோட பிச்சில் நான் சொல்லும் போது நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேக்குறது ஹவு டு ஐ பே யூ தான் கேக்குறாங்க. இன் வாட் மீன்ஸ், நான் எப்படி பே ஆன்லைன்ல பே பண்ணலாமா, கார்டா, ஜிபேயா, இல்ல டிரான்ஸ்பரா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சிம்பிள் தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஆன்சர் யூ நினைக்கிறேன். எஸ், நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் இட்ஸ் அமேசிங் டு ஹியர் யுவர் லைக் அதுக்காக வந்து லைக் ஐ லெட் யூ லைக் டு கண்டினியூ. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னதுல இருந்து லைக் யூஆர் ஆடிங் வேல்யூ டு அந்த வேல்யூ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் நடந்துரும். லைக் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லைக் நீங்க சொல்றது சேல்ஸ் வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆகணும். லைக் something we are giving it for a value, and the value is like when the value is high, like it doesn't matter, like it sales வந்து like it's like just like feather தானா நடக்கும். அமேசிங். அதுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் லைக் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் நெகோசியேஷன் யாருமே பண்றது இல்ல, யோசிக்கிறது இல்லையே. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது. அண்ட் வெரி அமேசிங். அண்ட் என்டர்பிரினர்ஷிப் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மக்களுக்கு? லைக் பிகாஸ் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா இன்னைக்கு இருக்கீங்க, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஹெல்த் கோச்சா வந்து ஷைன் ஆகி இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா இருக்கீங்க. ஸோ இந்த சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினரா வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா லைக் என்னென்ன திங்ஸ் வந்து நாங்க கடைபிடிக்கிறோம்? ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் இப்போ ஒரு லைக் ஒரு நியூவா ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து ஜஸ்ட் அட் த ஸ்டார்டிங் பொசிஷன் தே வாண்ட் டு பிகம் அன் என்டர்பிரினர். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அவங்களோட சக்சஸ்ஃபுல் கேரியருக்கு? ஓகே, நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். சி, என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் லாங் கேம்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கணும். நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், 3 மாசம் பாக்குறேன், 6 மாசம் பாக்குறேன்னு இல்லாம இட்ஸ் லாங் கேம்னு பார்க்கணும். இது வந்து T20 கிடையாது, இது டெஸ்ட் மேட்ச். இது டெஸ்ட் மேட்ச்ங்கிறதுல தெளிவா இருக்கணும். என்டர்பிரினர்ஷிப்ங்கிறது இட் இஸ் ஃபார் மை லைஃப்னு இருக்கணும். என் லைஃபுக்கான ஒர்க்கை நான் பாக்குறேன். இந்த சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேங்கிற மைண்ட் செட் வந்து இல்லாம இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாம திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டு அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் மை லைஃப் அப்படிங்கறதுல ஷூரிட்டியா இருந்து பெர்சிஸ்டன்ஸோட when you play this game, பெர்சிஸ்டன்ஸோட நீங்க இந்த கேமை விளையாடும் பொழுது ஃபார் லாங்கர் டைம், இதுதான் என்டர்பிரினர்ஷிப்னு எனக்கு சொல்லுவேன் நான். லைக் எவ்வளவு நாள் இந்த கேம் விளையாடணும், ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடணும். நல்லா விளையாண்டா 2 வருஷத்துல ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் சுமாரா விளையாண்டு கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல ஜெயிக்கலாம். இல்ல நான் வின் பண்ற வரைக்கும் நான் இதை செய்ய தான் போறேன்னா எவ்வளவு வருஷம் வேணா நீங்க கத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அண்ட் யூ ஹேவ் டு இன்னைக்கு என்ன வேணா நடக்கட்டும், இன்னைக்கு என்ன வேணா நடக்கட்டும், கஸ்டமர் வந்து திட்டிட்டு போட்டோம், சேலே நடக்காம போட்டோம், கடங்காரம் வரட்டும், பிரச்சனை ஆகட்டும், நெக்ஸ்ட் டே அதே சரி கூட அதே மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போய் ஷட்டரை திறந்துட்டு உள்ள போய் உங்க ஆபீஸ்ல உட்காந்துங்கன்னா இதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க என்டர்பிரினர்ஷிப் தாராளமா பண்ணலாம். வீட்டுல பண்றது தானே. எவ்வளவு சண்டை வந்தாலும் அதே ஒய்ஃப் கிட்ட அத்தனை நாள் காஃபி கேட்கறோம், அதே ஹஸ்பண்ட் கிட்ட ஏன்னா என்ன சமைக்கிறது கேட்கறோம்ல, என்ன வெளில கூட்டு போ சொல்றோம்ல, சேம் தான். சூப்பர்ங்க. பெஸ்ட் ஆன்சர். லைக் ஃபார் என்டர்பிரினர் வந்து இதோட பெஸ்டா வந்து யாரும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அமேசிங். அண்ட்